ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி சாய் கிச்சன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் சமோசாவோட ஸ்டஃப் பார்க்க போகிறோம். வாங்க, அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை போட்டுக்கோங்க. 2 பல்லாரிக்கு 1 தக்காளி ரேஷியோவில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. 1 கரண்டி வத்தல் பொடி, 1 கரண்டி மல்லிப்பொடி, 1/4 கரண்டி மஞ்சள் தூள், 1/2 கரண்டி சாட் மசால், 1/2 கரண்டி கரம் மசால். எல்லா மசாலாவும் அடியில் பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போமே சிக்கன் வெந்திருக்கும். அப்படி இல்லாட்டி கூட 1/2 கப்பு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி விடாதீங்க, 1/2 கப் ஊற்றி வேக வச்சு நல்லா ட்ரை ஆகிக்கோங்க. இது வதக்கும் போதே நல்லா வெந்துடும். அதனால் நீங்கள் தண்ணி விடணுன்னே இல்லை, நான் தண்ணி விடாமல் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் அந்த ஸ்டஃப்பு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், உள்ள வைக்கிறதுக்கு இதாக இருக்கும். அப்புறமா நம்ம சம்சா போடுவோம் இல்லையா, அப்போ வேஸ்ட்டு மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சுட்ட வேஸ்ட்டு மாவை நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். அதையும் நம்ம இப்போ செஞ்ச ஸ்டஃப்பையும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மைனஸ் நம்ம பண்ணியிருப்போம், அந்த மைனஸும் அதில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 கரண்டி விட்டு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு நம்ம சமோசாக்குள்ளே அந்த ஸ்டஃப்பை வச்சு சுட்டுடலாம். என்னோடய வீடியோ கீழே நான் சமோசா எப்படி பண்ணுறது, அப்புறம் மைனஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் லிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.